எல்லா கமிட்டட் கைஸும் மேலே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு 90s கிட்ஸு புல்லட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் பந்து விதி. குட் மார்னிங் யூடியூப் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஏலகிரிக்கு வந்துட்டோம். நேற்று நைட் அரௌண்டு ஒரு 7:30 கிட்ட வந்தோம். வந்துட்டு நல்லா குளிர், செம்ம குளிர், பயங்கர இதாக தான் இருந்தது. நல்லா டெம்பரேச்சர் செம்மையாக இருந்தது. நைட்டெல்லாம் கேம்ப் ஃபயர்லாம் போட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கி இப்போ எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு அமேசிங்கான வியூ. நீ பாருங்களேன், ஃபுல்லாக மிஸ்ட்டு. மணி இப்போ 7:30, செம்ம மிஸ்ட்டு. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து மவுண்டன் வியூ அப்படிங்கிற இடம். ஃபுல்லாகவே பார்த்தா மழை தான் இருக்குது சுற்றி வர. பரவாயில்ல, செம்ம லொக்கேஷன். செம்மையாக இருக்குங்க. இப்போ தான் எழுந்திரிச்சோம். இனிமேல் தான் மற்ற காரியங்கள்லாம் பண்ணோம். பார்ப்போம். இந்த வீட்டில் தான் தங்கினோம். அதில் மேல் போர்ஷன் 1000 rupees கொடுத்தாங்க 2 பேருக்கு. அவ்வளோதான். மணி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆகிடுச்சு. இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு பெருசாக எதுவும் இல்லைங்க. சரி, அதனால் வந்து கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறோம். போய் பார்த்தோம். காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக அமையல. சரி, ஓகே, இதுக்கு மேலே இங்கே டைம் வேஸ்ட் பண்ணோன்னா வீட்டுக்கு போயிட்டு வேலைகளை பார்ப்போம். அவ்வளோதான். ரைட், ஓகே, பபாய் ஏலகிரி. ரியலி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு இதுலேருந்து ஒரு ரிலீஃப் இது இந்த டே. கவலாமா? ஓகே, ரைட். இப்போ நாங்கள் தங்கியிருந்த இடம் வந்து மவுண்டன் வியூ அப்படின்ற ரெசார்ட் மாதிரி இண்டிவிஜுவல் வீடாக அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்ப்போம். ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே, அதாவது சிட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி வருது இந்த இடம். ஃபுல்லாக எந்த டேரக்ஷன்லேருந்து பார்த்தாலும் மவுண்டன் தான் தெரியுது. ஸோ மவுண்டன் வியூ, அட்வென்ச்சர் ட்ரெக்கிங், இதோ இங்கே விளையாடுற அந்த இதெல்லாம் இருக்குது. மேக்ஸிமம் ஏலகிரியில் வந்து ஃபுல்லாக இந்த அட்வென்ச்சர் பார்க்கு தாங்க இருக்குது. நிறையா அட்வென்ச்சர் பார்க்ஸ் இருக்குது. அதில் ஒன்று இது. அவ்வளோதான், ஏலகிரி ட்ரிப்பு ஓவர். இது ஒரு பைக் ட்ரிப்பாக பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றும் பெருசாக அமையலைங்க. எல்லாமே வந்து சின்ன சின்ன இது தான். பார்க்கு, போட்டிங்க்கு ஒரு லேக் மாதிரி அதுதான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பெருசாக க்ரௌடும் இல்லை, எதுவும் எடுக்கிற மாதிரி இல்லை. அதனால் விட்டாச்சு அதெல்லாம். இதுதாங்க நாங்கள் இருந்தது. இது ஆக்சுவலி சிட்டிலேருந்து உள்ள ஒரு கிராமம் மாதிரி வந்தோம். அங்கே இங்கே இந்த மவுண்டன் வியூ அப்படின்ற இந்த ரெசார்ட்டில் இருந்தோம். அவங்கக்கிட்டே வந்து அந்த அட்வென்ச்சர் பார்க் அப்படின்ற அந்த இதுவும் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம், இந்த ஆர்ச்சரிஸ், பெயிண்ட் பால், ரோப்பில் ஸ்லைட் பண்ணி வர மாதிரி அதெல்லாம் இருக்குது. வரணும் திருப்பி ஒரு தடவை. அந்த அட்வென்ச்சர் பார்க் எல்லாமே வந்து விளாக் பண்ணலாம் போல் இருக்குது. நல்லா இருந்தது. இது நைட்டு வரைக்கும் பயங்கர மோனிஷமாக இருந்தது இந்த ரோடு. இப்போ வந்து டோட்டலாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்குது. நைஸ். என்னன்னா எதுவாக இருந்தாலும் சிட்டியில் தான் போய் வாங்கணும். ஒரு இது மறந்துட்டேன்னா கூட இங்கே எதுவுமே கடைகளே இல்லை ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஸோ எது ஒன்றுனாலும் வாங்கி வச்சுக்கணும். ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை காலையில் அப்படின்னோடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி போவோன்னு போய் பார்த்தா 3 கிலோமீட்டர் போனால் தான் வெளியில் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் ரூம் போட்டுருக்கோம். நைட்லாம் இங்கே வரும்போது பயங்கர த்ரில்லிங்காக இருந்ததுங்க. ஏன்னா 7 மணிக்கு வரும்போது இங்கே மாதிரி பயங்கர குளிர் ஃபஸ்ட்டு. அதோட லைட்டே ஒன்றும் இல்லை, வண்டி லைட் மட்டும்தான். ஒரு மாதிரி ஃபீலே செமையாக இருந்தது இந்த வீட்டில் வர்றதுக்கு. இப்போ பார்த்தா காலையில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மக்கள் இதுக்குள்ளெல்லாம் வராங்க. ஆனால் நைட்டு தான் அமோனிஷமாக இருந்தது. இப்போ பரவாயில்ல. அவ்வளோதான்.
அவ்வளோதாங்க வந்துட்டோம். ஆல்மோஸ்ட்டு சிட்டிக்குள்ளே வரப்போகிறோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, நல்ல பெரிய ஹோட்டல். இது என்ன ஹோட்டல்னு தெரில டக்குன்னு. குமரராஜா பேலஸ். அதே மாதிரி ஏலகிரி வந்தீங்க ஒரு டீசெண்டாக ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது வேணால் ஸ்டெர்லிங் ரெசார்ட்ஸ் இருக்குது. அது வந்து நாங்கள் வந்ததுக்கு அந்த சைடு, அப்படியே அந்த சைடு போனோன்னா ஸ்டெர்லிங் ரெசார்ட்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் இருந்த இடமே வந்து ஃபேமிலி இருக்கலாம், அவ்வளோ டீசெண்டாக தான் இருந்தது. தள்ளி தள்ளி வீடுகள். அங்கே இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது ரூம்ஸ் எல்லாம், அந்த வீடு மாதிரி. ஸோ ஒரு வீடாக எடுத்தால் வந்து எவ்வளோ சொன்னாங்க, அப் டு 8 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம், 5000 சொன்னாங்க. இப்போ ஆஃப் சீசன்னால் நாங்கள் வந்து சரி 2 பேர் தானே, ஓகே எங்களுக்கு ஒரு ரூம் போதும், நாங்கள் ஒரு நைட் ஸ்டே பண்ணிட்டு கிளம்புறோம் காலையில் அப்படின்னு சொன்னனால ஓகே இப்போ ரேட்டு 500 பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி பேசி ஆளுக்கு 500 அதுதான் கொடுத்தோம். 1000 ரூபா முடிஞ்சு போச்சு. அதேமாதிரி ரூமும் டீசெண்டாக இருந்தது. இன்னும் டிவி அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. வந்துட்டோம். நிறைய ரூம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. சிட்டி சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட லாட்ஜிங் அண்டு ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ லெஃப்ட் எடுத்தோன்னா சிட்டியோட இதுக்கு வந்து விட்டோம். அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க ஏலகிரியை சுற்றி போனாலும். இதுதான் ஏலகிரி மெயின். இங்கே தான் எல்லாமே ஃபுட்டுக்குன்னா எல்லாமே இங்கே தான் வரணும். மார்க்கெட்டு, ஃபுட்டு. இங்கே ஒரு ஹைலைட்டான கடை, இந்த ரைட் சைடில் இருக்கிற கடை. இங்கே கிடைக்காத பொருளே இல்லை, அவ்வளோ இருக்குது. எது கேட்டாலும் தராங்க. சார்ஜர் கேபிள் இந்த இதாகிடுச்சு வர வழியிலே பார்த்துருப்பீங்க. அது வேறு டைப் சி கேட்டானா இங்கே ஈஸியாக கிடச்சிது. 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, நல்லாவும் இருக்குது. அதுக்கப்புறமா பேக்கும் கிழிச்சிருச்சு. சரி ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ணலான்னாலும் அதுவும் அஃபோர்டபுளாக எல்லாமே வச்சுருக்காங்க. என்ன கேட்டாலும் இங்கே இருக்குன்றாங்க. அந்த மாதிரி ஒரு கடை. கடை பேர் சரியாக நோட் பண்ணலைங்க, ரொம்ப சாரி. அது ஒரு இருங்க மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு எல்லாமேங்க. அது ஒரு ஆளினால் கடை. அது மளிகை கடை இருக்கும், ஹார்ட்வேர் கடை இருக்கும், ஃபேன்சி ஐட்டம்ஸ் 3 கடையும் சேர்ந்து ஒரே ஆள் தான் இது பண்ணுறாங்க. நீங்கள் ஏலகிரி வந்தீங்கன்னா ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், கிடைக்கும். இது நான் வந்து நம்பிக்கையாக சொல்லுவேன். சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்குது. ஆஹா நாய் தட்டுமா, டயரை கடிக்கிறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? அப்படி அந்த டயரை ஒரு கடி கடிக்குது. சுவாமி மலை அப்படிங்கிற இது வந்து ட்ரக்கிங் ஸ்பாட்டு. ஸோ சுவாமி மலை வந்து இது பண்ணிக்கலாம். ஆஹா இன்றைக்கி செக்கிங் இருக்குது, நேற்றுக்கு இல்லை, பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். நாங்கள் பாஸ்லாம் கையில் வச்சுருக்கோம், எல்லாமே இருக்குது. என்ன சொல்லியிருந்தேன், சுவாமி மலை வந்து ட்ரக்கிங் ஸ்பாட்டாக. சரி அது இப்போ வந்து போகிற மாதிரி இல்லை மூடு. சரி ஓகே கிளம்புவோம். இது ஒரு டக்குன்னு சடன் பிளானாக தானே வந்தோம். எதுவும் ரொம்பலாம் இந்த ட்ரக்கிங்க்கு ஏற்ற மாதிரி எதுவுமே இல்லை எங்ககிட்ட. நார்மலாக வந்துட்டோம். சரி எதுவும் தெரியாமல் போய் சிக்கி சின்ன ஆகிட்டால் ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். வராங்க இப்போ தான் மக்கள்லாம் உள்ளே வராங்க ஏலகிரிக்கு. நாங்கள் வெளில போய்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்குங்க, ரோடு வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. ஹியர் கம்ஸ் த ஹேர்பின் பென். இதுதான் சூப்பர். இந்த ஹேர்பின் பென்லாம் இந்த ஒயிட் லைன்ஸ்குள்ளேயே மெயின்டைன் பண்ணோன்னா க்ளீனாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. நம்ம தேவையில்லாமல் அங்கே வெளியில் போய் இந்த ஒயிட் லைனை தாண்டி போய் வச்சு இது பண்ணுறதுலாம் தான் ரிஸ்க்கு. தாங்க லாரி டிரைவர்லாம் அந்த ஒயிட் லைனுக்குள்ளே வரணும். இடம் சின்னது, அவ்வளோதான் வருவான் பாவம். செம. இது நைட்டு வரும்போது இன்னும் த்ரில்லிங்காக இருந்து செம்ம சில்லுன்னு இருந்தது. இப்போயுமே வந்து அந்த வெயிலோடு கலந்த சில்னஸ் இருக்குது, அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. நைட்டு தாங்க பயங்கரமாக இருந்தது, குளிருது, நடுங்குது எனக்குலாம். நான் இதில் இந்த சேஃப்டி மெஷர்ஸும் இல்லாமல் வந்துட்டேன். நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு வந்துட்டேன். பயங்கரமாக குளிர், பயங்கர குளிர், நடுங்கிட்டே தான் எடுத்தேன் வண்டியை. ஏற ஆரம்பிச்சதுலேருந்து பயங்கரமாக இருந்தது. இதில் வேறு கோப்ரோ வேறு சொதப்பிடுச்சு. அப்பப்போ ஆன் பண்ணி சார்ஜ் போட்டு ஏதோ வந்துடுச்சு. இல்லாட்டி இந்த மொமெண்ட்லாம் நைட்டு வேறு மாதிரி இருந்தது. அப்படியே ஃபுல் சிட்டி லைட்ஸ் பார்த்தோம். ஒரு இடத்துலேருந்து நின்று ஃபுல்லாக சிட்டி லைட்ஸ் தான். அது ஒரு மாதிரி நைட்டு பார்க்க செம்மையாக இருக்கும்.
ஏலகிரிலாம் வந்து ஒரு நாள் ட்ரிப் பிளான் பண்ணால் போதும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா காலையில் கிளம்பி அழகாக நம்ம ஈவினிங்குள்ளே வந்து சுற்றி பார்த்து திருப்பி வீட்டுக்கே வந்துடலாம். அவ்வளோதான். அது ஒரு பெரிய டெஸ்டினேஷனாக தங்கி பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபஸ்ட் டைம் நான் வரும்போது ஃபீல் பண்ணது எனக்கு அதுதான். ஸோ நம்ம பாட்டுக்கு அழகாக தங்கி ஃபேமிலியோடு வந்தோன்னா ஓகே, ஏதாவது ஒரு 2 மணி நேரம் சுற்றி பார்க்கலாம். ஆனால் இங்கே வியூ பாயிண்ட்ஸு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் பக்கத்தில் கேட்டோம், ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. இங்கே போட் ஹவுஸு, அதுக்கப்புறமா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நாங்கள் அங்கே போய் பார்த்தோம், அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. போட் ஹவுஸ் போய் பார்த்தோம், அதுவும் ஒன்றும் பெருசாக எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில். லேக்கில் ஓகே சரி கிளம்பிடலாம். அப்போ அவ்வளோதான். சுவாமிமலை ட்ரெக்கிங் ஸ்பாட் தான் நல்லாயிருக்கும்னாங்க. அது ட்ரெக்கிங்குரிய எந்த ப்ரொசீஜரும் தெரியாமல் போய் இது பண்ணுறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. சரி ஓகே டைமும் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வாவ், குரங்குகள், மங்கீஸ் இங்கே தாங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த சிட்டி வியூ ஃபுல்லாக நல்லா தெரியுது. சூப்பராக இருந்தது. இதே தான் இதோ ஃபுல் சிட்டி வியூ கிடைக்குங்க. தப்பான இடத்துல நிறுத்திருக்கேன். ஃபுல் சிட்டி வியூ ஃபுல்லாக இப்போ ஃபாகு, பட் செம்மையாக இருந்தது. பார்வை மையம், ஆஹா தாண்டிட்டோமே. சரி பரவாயில்ல, இன்னொரு இடத்துல எங்கேயாவது பார்ப்போம். அப்படிலாம் கத்தி வைப்போம். ஆஹா குரங்கெல்லாம் ரோட்டில் இருக்கு, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம பாட்டுக்கு போயிடணும். ஆரம்லாம் அடிக்காதாரி. சூப்பர் 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 சூப்பர். சேஃபாக கார்லலாம் வந்து அபேஸ் பண்ணிடுமே பொருளெல்லாம். எனக்கு ஒரு தடவை திருப்பதியில் நடந்ததுங்க இந்த இன்சிடெண்ட்டு. காரில் இப்போ இந்த போது உள்ளே இருக்கிற சிப்ஸ் பேக்கெட்லாம் திருடிடுச்சுங்க. சரி அப்படி சொல்லக்கூடாது, எடுத்துக்கிச்சுங்க. நம்மளும் என்ன பண்ணுறது, கொடுத்துட வேண்டியதான். வாவ், பார்ப்போம் சும்மா ஒரு சிட்டி வியூ. ஒரு சிட்டி வியூ பார்ப்போம் மச்சான். ஐயா வாவ், அதான் பரவாயில்ல. இங்கேருந்து வியூ தெரியுது. மேலேருந்து பார்த்தா இன்னும் செம்மையாக இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக தெரியல. ஏற்காட்டில் செம்மையாக இருக்கும். ஏற்காட்லேருந்து சேலம் சிட்டி ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா இருந்தது. இது ஓகே தான், நல்லா பச்சை பசேல்னு இருக்குப்பா. 1:30 மணி அது பனிமூட்டமாக இருக்குது. அங்கங்கே தான் வீடு இருக்குது பா, நல்லா இருக்கு. எதுவும் தெரில கல்யாணம் பண்ண. இங்கேருந்து உருட்டி விட்டா அந்த வளைவுக்கு ஈஸியாக வந்துடலாம். சேஃப் தான். சார் இங்கேருந்து தெரியுது மேலே ஏறுறவங்கலாம். ஸோ சேஃப் தான் இந்த இடம். மேலேருந்து எதுவும் தெரில. இங்கேருந்து என்ன ஆனாலும் ஈஸி. அதனால தான் பார்வை மையம் நீங்கள் போட்டு, அதனால தான் நிப்பாட்டினேன். ஆசைக்கு பார்த்தாச்சு, கிளம்புவோம். வாங்க வாங்க. நைஸ், நல்லா இருந்தது வியூ. அது வீடியோவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமான்னு தெரில, ஏன்னா கோப்ரோவில் எடுக்கிறதுனால. பட் ஒரு மாதிரி மிஸ்டாக இருக்குங்க. மிஸ்ட்டு தான் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. ஒரு மாதிரி மூடியாக என்ன சொல்லுது, ஃபாகியாக இருக்குது. நல்லா இருந்தது பார்க்க. ஏற்காடு வந்து சொல்லக்கூடாது இந்த விளாகில், இருந்தாலும் சொல்கிறேன், இதோட நல்லாயிருக்கும். பட்டு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்காடு வந்து இதோட ஹேர்பின் பெண்ட் அதிகம், நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு பிரேக் பிடிக்காத ஹோண்டா ஆக்டிவாவில் வந்து போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்டோட வண்டியில். சூப்பராக இருந்தது. ஆனால் ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு பிரேக்கிங் வந்து அடிக்கும். இங்கே பிடிச்சா தான் அந்த அங்கே நிற்கும். ஸோ கால்குலேட்டிவாக ஓட்டணும், ரொம்ப ஸ்பீடாக ஓட்டக்கூடாது. இன்ஜின் ஆஃப் பண்ணிலாம் 100% ஓட்டவே கூடாது இந்த மாதிரி கட் ரோட்லலாம். ஒரு மாதிரி செம்ம அமானுஷமாக ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். அது அந்த ட்ரிப்பே பயங்கர ஃபன்னு எங்களுக்கு. அதே மாதிரி ஏற்காடில் வந்து நான் 2 நாள் இருந்தேன். ஐ மீன் சேலமில் 2 நாள் இருந்தேன் ஃப்ரெண்டில். 2 நாளும் நான் வந்து ஏற்காடு தான். ஸோ அவங்க வந்து பெசன் நகர் போகிற மாதிரி சேலம் பசங்களாம் போயிட்டு வராங்க ஏற்காடுக்கு. 30 கிலோமீட்டர்ஸ் தான் அவங்க வீட்டிலேருந்து. ஆனால் ஒன்றா கிளம்பி போய்ட்றோம். நான் வந்து 2 இதுவும் அங்கே ஃபீல் பண்ணேன். நல்ல மழை, நல்ல வெயில், அந்த மாதிரி 2 நாளும் நான் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஒரு நாள் போகிற ஃபுல்லாக மழை, இன்னொன்று ஒரு நாள் போகிற ஃபுல்லாக வெயில். மழையே தூரக்கூட இல்லை, அந்த மாதிரி அமைஞ்சது எங்களுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஏற்காடு எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்தது கூடிய சீக்கிரம் ஏற்காடும் போய் பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே மலையில் போயிட்டு மேலே ஏறினோடனே ஒரு பஜ்ஜி கடை பார்த்தோம். உடனே பஜ்ஜி தான் ஃபஸ்ட்டு. அந்த மழைக்கு ஒரு மிளகா பஜ்ஜி போட்டோடனே தான் பாடி டெம்பரேச்சர் நியூட்ரல் ஆச்சு.
அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. ஏற்காடு அப்போல்லாம் வந்து இந்த விளாகிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் தெரியாமல் போயிடுச்சுங்க. அது இப்போ தாங்க ஒரு 4 வருஷம் முன்னாடியே தான் போயிட்டு வந்தேன். செமையாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. பாரதியார் வளைவு, ஒவ்வொரு இதுக்கும் வளைவுக்கும் பேர் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. அவன் பார்த்தீங்களா, இவனெல்லாம் என்ன சொல்லலாம், பாண்டிச்சேரி ஸ்டேஷன் டேய் டேர்னிங்கில் வந்துட்டு இன்னும் ஓவர்டேக்கு, அதுதான் வளைவில் முந்தாதேன்னு சொல்கிறாங்க. நானும் ஓவர்டேக் பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க. கீழே இறங்கிட்டோம். த ட்ரிப் இஸ் ஓவர். அழகா ஸோ செக் போஸ்ட்டு தாண்டிட்டா அவ்வளோதான். வரும்போது எதுவும் பிடிக்கலை, எதுவும் கேள்வி கேட்கல. காரில் வரவங்கள தான் கேள்வி கேட்குறாங்களா என்னன்னு தெரில. இருந்தாலும் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது ஃபார் தி ரெக்கார்ட். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தாலும் வீட்டுக்கு போகிற மொமெண்ட் வந்து என்ஜாயபிள் ரைடாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் வீட்டுக்கு போனால் போதுன்ற ரைடாக தான் இருக்கும். வரப்போது இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டும் என்ஜாய்மெண்ட்டும் வந்து வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு இத்துடன் என் விளாகிங்கை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விளாகில் சந்திப்போம். உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வதே உங்கள் அறிவரசன்னா. பாய், see you. இதுக்கப்புறம் ஏதாவது நல்ல கடன் கிடச்சா அப்படியே நடுவில் போகிற வழியில் லாக் பண்ணிக்கிறேன். அதை நடுவில் எடிட் பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லாட்டி இதோட கடன் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய். சாய் சங்கீத் ஒரு அருமையான ஹோட்டலுங்க. சீரியஸாக பெங்களூர் டு சென்னை ஹைவேஸில் சரியான ஒரு ஹோட்டல். எது நான் சொன்னேன்னா ஃபுட்டு அவ்வளோ நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. சர்வீஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அதோட நல்லா ஹைஜீனாக நல்லா இது பண்ணுறாங்க. செம்ம ஒர்த்து. தேங்க்ஸ் டு அஜீஸ் தான் சொன்னாப்புல இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும், இங்கே சாப்பிட்டு போகலான்னு. வெஜிடேரியன் ஹோட்டல் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா. இது விளம்பரத்துக்காக சொல்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது ஹோட்டல். சரி, திருப்தியாக இருந்தது. வேலை ரொம்ப அஃபோர்டபுளுங்க, ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது ப்ரைஸு. எனக்கு வந்து ஆஹா ஹோட்டல் பார்த்தோன்னே பில்லு எகிரிடும் போல இருக்கே அப்படின்னு தான் நினச்சோம். பட்டு சத்தியமாக சான்ஸே இல்லை. நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தரமான ஒரு லஞ்சு. 2 பேர் சாப்பிட்டோம். 2 மீல்ஸ், சவுத் இண்டியன் மீல்ஸு 250 தான் ஆச்சு. அது என்ன சொல்லுது, அதுவும் குவான்டிட்டிலாம் செம்ம அதிகம். ப்ரைஸ் அள்ளியில் வைக்கிறாங்க. நான் கூட சரி ஓகே ஒரு 250-200 சார்ஜ் பண்ணுவாங்க மினிமம் அப்படின்னு நினச்சா மொத்த பில்லே அவ்வளோதான் ஆச்சு. ரொம்ப இதாக இருந்தது. நைஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சாய் சங்கீத். இனிமேல் இந்த லேனில் வரும்போது இதுதான் என்னோடய பிட் ஸ்டாப்பு. கண்டிப்பாக லஞ்சுக்கெலாம் இங்கே தான் வந்துட்டு இது பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஹேவ் ஃபன் அண்ட் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். என்ஜாய் பண்ணுங்கள். 2021 சந்திப்போம். அடாடாடா, இந்த ரோடு வேறு சரியில்லை, திடீர்னு ஓகேங்க. பார்ப்போங்க 2020-2021 நல்லபடியாக எல்லோரும் இருப்போம்.